லீடர்ஸ் அனைவருக்கும் இனியொரு உற்சாகமான காலை வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஹீரோ கார்த்திக். இன்றைக்கி நம்ம ஏஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்புறனால நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த அப்டேட் வரும்ன்ட்டு கண்டிப்பாக இப்போ தான் வந்திருக்கு. நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டு நமக்கு. ஆக்சுவலி நம்ம விட்ரா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து மினிமம் $10 வந்தால் தான் விட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற போது வந்து நம்ம ஒரு பயணத்தில் மேற்கொண்டுகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், சரிங்களா? ஸோ நம்ம விட்ரா பண்ணி தான் வந்து நம்மளோட டாலர்ஸ் வந்து வேலெட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறமே வந்து ஜாயினிங் டெபாசிட் வந்து லீடர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இனி வந்து அப்படி நம்ம விட்ரா பண்ணணுங்கிற தேவைகள் இருக்காது. ஸோ நம்ம விட்ரா ஃபீஸ் வந்து $1 வந்து கம்பல்சரி கொடுக்கணுங்கிற தேவை இருக்காது. ஸோ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ நம்ம ஐடியில் டு இன்னொரு ஐடிக்கு அப்படியே டாலர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். மினிமம் $1 இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து அதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் விட்ரா பண்ணும்போது வந்து $10 வந்து விட்ரா கொடுத்தாங்க. Web20 பண்ணோம் அப்படின்னா $1 வந்து விட்ரா ஃபீஸ் போகும், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸு. ஸோ வந்து TRC20 பண்ணோம் அப்படின்னா வந்து $7 போகும். ஸோ எத்திலியம் ERC20 பண்ணோம் அப்படின்னா $9 எப்போ வந்து $15 இது மாதிரி வந்து ஃபீஸ் எடுக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து $1 நம்ம ஒவ்வொரு விட்ராலுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி, ஸோ நம்ம லீடர்ஸ் வந்து த்ரூ வந்து ஜாயினிங் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக $1 ஃபீஸ் கூட இல்லாமல் ஸோ வந்து நீங்கள் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அதுதான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி வந்து நம்ம யூசர் நேம் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து லீடர்ஸ்கிட்ட வாங்கிக்கணும். ஸோ நான் அந்த யூசர் நேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி ஹீரோ கார்த்திக் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய யூசர் நேமு. ஸோ யாருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஸோ அவருடைய யூசர் நேம் வந்து நம்ம வந்து தெளிவாக வாங்கிக்கணும், சரிங்களா? அந்த இடத்துல வந்து யூசர் நேம் உங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அசட்டை டச் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ வேலெட்டில் ஃபண்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து $173 இருக்குது. ஸோ ஐநாள் வேல்யூவில் பார்த்திங்கன்னா வந்து $14,929 இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் நான் வந்து இதில் வந்து மினிமம் வந்து இன்னொரு ஐடியிலேருந்து ஸோ வந்து நம்ம டவுன்லைன் லேட்டஸ்டோட ஐடியிலேருந்து நான் வந்து ஒரு $5 வந்து ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் $72 இருக்குது, சரிங்களா? $72 வந்து ஒர்த்தாப் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஐடியிலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அசட்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி பாருங்கள். ஸோ $5 இருக்கா? ஸோ $5.36 இருக்குது. .36 இருக்குது பாயிண்ட்டு, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் மேலே பாருங்கள், அந்த மேலே ஒரு டாலர் போட்டு டாலர் அப்படியே ஒரு அம்புக்குறி போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மேலே இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் வேணால் ரவுண்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே வந்து ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ மினிமம் நீங்கள் வந்து எவ்வளோ டாலர் வேணாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் $1 கூட நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபீஸ் எதுவுமே தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ கார்த்திக்னு நான் கொடுத்துக்கிறேன் யூசர் நேமு. ஸோ வந்து ஸ்பேஸ் எதுவும் விடாதீங்க, பக்கத்தில் எதுவுமே வந்து சிம்பிளாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அங்கே வந்து என்ன யூசர் நேம் நான் கொடுத்துருக்கோமோ ஸோ கரெக்டாக அந்த யூசர் நேமை இங்கே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் மினிமம் $5 நான் சென்ட் பண்ணுறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5ன்னு போட்டிருக்கேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர், சரிங்களா? ஸோ அதை கொடுத்தோன்னே கன்ஃபர்மேஷன் மறுபடியும் கேட்குது. ஸோ வந்து நம்ம யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அவருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானு கேட்குது. ஸோ கரெக்டு தான். ஸோ $5 நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கன்ஃபார்ம் கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் விட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மெயில் வெரிஃபிகேஷன் வந்து கூகுள் ஆதென்டிகேட்டர் கேட்கும் இல்லையா? ஸோ அது கேட்குது. ஸோ நான் அதை பின் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலி மெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்துமதி கார்த்தி 01 யூசர் ஐடியிலேருந்து ஸோ நம்ம வந்து யூசர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கார்த்திங்கிற அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா $5 சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதிலே கொடுத்துருச்சு. மெசேஜ் வரும்போதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ரான்சாக்ஷன் உன்னுடைய டீட்டெயில் அதிலே வந்துடும். ஸோ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த கொண்டாந்து மெயிலினுடைய வெரிஃபிகேஷன் கோடை அந்த இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ஆதென்டிகேட்டனுடைய கோடு எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக தான் காமிக்கும், ஏன்னா அந்த இடத்துல செக்யூரிட்டி பர்சனுக்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளாங்காக காமிக்கும். ஓகே, கோடை நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கம்ப்ளீட் கொடுக்குறேன். ஓகே, கம்ப்ளீட் கொடுத்தோன்னே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து
டாலர் வந்து $5 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து விட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா விட்ரா வந்து மினிமம் $10 இருந்தால் தான் பண்ண முடியும். $5 உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஐடியில் நான் போய் ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஐடியில் வந்துட்டு நான் உங்களுக்கு டாலர் வந்து வந்துருச்சுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலி பாருங்கள் $5 வந்து ரிசீவ் ஆகிருக்கு சரியா. ஸோ சும்மா ஒரு செகண்ட் கூட ஆகாது சரிங்களா. ஒரு நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த கோடை கொடுத்து கீழே கண்டினியூ கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ இந்த வித்ரா டைமோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வரும் சரிங்களா. ஸோ இதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து $128 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் மேலே வந்து INR வேல்யூவில் எப்படி சார் பார்க்குறது, இது வந்து எப்படி மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில லேயர்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோமை டச் பண்ணிவிட்டு ஆக்சுவலி லோகோவை டச் பண்ணுங்கள். லோகோவை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரன்சி யூனிட்டு சரிங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் செட்டிங்ஸில் கரன்சி யூனிட்னு இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்லா கரன்சியும் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் INRங்கிறத டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக INR செலக்ட் ஆகிரும் சரிங்களா. ஸோ அந்த அட்ரஸ் புக் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அட்ரஸ் புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் அட்ரஸ் கூட வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம விட்ரா பண்ணும்போது வந்து நம்ம டைரெக்டாக வந்து கான்டாக்ட் அட்ரஸ் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து போய் எட்டணுங்கிற ஒரு தேவை இருக்காது. ஸோ அதில் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ இதனுடைய அப்டேட்டு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு எதாவது புரிதல் இல்லை அப்படின்னா வந்து உங்களை லேடிஸ் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.